நீங்கள் பாவிக்கிற இந்த டிக்டாக்கை வச்சு ஒரு நாளைக்கு $5 $100 வரையும் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுதா. எஸ், இந்த மெத்தடுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நீங்கள் நினைக்கலாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு ஆளோட லிங்க் ஒன்று எடுத்து நிறைய பேருக்கு அனுப்பி போட்டு அவங்க நம்மளோட ப்ராடக்ட்டை வாங்கினா நம்மளுக்கு ஏதோ ஒரு கமிஷன் ஒன்று கிடைக்கும்னு சொல்லி அதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதில் எப்படி நம்ம டிக்டாக்கை வச்சு ஏர்ன் பண்ணான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ராங். 199 விதமான அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பச்சை போலையா ஸ்பேமிங் வேயில் செஞ்சுட்டு இருக்கீங்க. உண்மையாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிற அப்படி இல்லை. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது ஒரு கோல்ட் மைன். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தென் $50,000 மேலே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கால் மட்டும் earn பண்ணிக்கேன். நான் என்னோட ஓன் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது, நான் என்னோட கோச்சிங் ப்ரோக்ராம், என்னோட கோர்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் எந்த ப்ராடக்ட் இல்லாத இன்னொரு ஆள்ற ப்ராடக்ட், அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா உங்களோட ப்ராடக்ட் இல்லாத இன்னொரு ஆள்ற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கோர்ஸோ வடவை அதை நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு ப்ரொமோட் பண்ணக்குள்ள அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை ஓனர் உங்களுக்கு ஒரு கமிஷன் ஒன்று தருவாங்க. இப்படி இன்னொரு ஆள்ற ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி மட்டுமே நான் $50,000 மேலே நான் earn பண்ணியிருக்கிறேன். எந்த ஓன் ப்ரோக்ராம், எந்த ஓன் ப்ராடக்ட்டை தவிர்த்து யோசிச்சு பாருங்கள் இதில் இருக்கிற பொட்டென்ஷியல். ஆனால் ஏன் எல்லாராலையும் இப்படி earn பண்ண முடியறதில்லன்னு சொன்னால் என்ன மாதிரி எல்லாருமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை சரியான வேயில் செய்கிறதில்ல. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா எல்லோரும் நினச்சிட்டு இருக்கிற ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஒன்று செலக்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் அஃபிலியேட் லிங்க் எடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோட கண்டெக்டையும் கெதர் பண்ணி எடுத்து எல்லாருக்கும் அனுப்பணும், அவங்க யாரான வாங்கினாங்கன்னா நம்மளுக்கு கமிஷன் வரும். இதுதான் அநேகமான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நினச்சிட்டு இருக்கிறது. இப்படி நீங்கள் செய்வீங்கன்னா உங்களோட ஃபேமிலி உங்களை ஹேட் பண்ணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஹேட் பண்ணுவாங்க, உங்களோட அக்கௌண்ட் பேன் ஆகும், எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பேமர் மாதிரி பார்க்கப்படுவீங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னதான் அது உங்களோட ப்ராடக்டாக இல்லாட்டியும் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று வேணும். அது உங்களோட பர்சனல் பிராண்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பர்சனல் இல்லாத ஒரு நார்மல் பிராண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியே ஆகணும். இல்லையே எனக்குன்னு சொல்லி ஒரு ஓன் ப்ராடக்ட் ஒன்று நான் செல் பண்ணி நான் பிராண்ட் க்ரியேட் பண்ணேன், நான் இன்னொரு ஆள்ற ப்ராடக்ட்டை செல் பண்ணுறதுக்கு பிராண்ட் க்ரியேட் பண்ண சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். சில ஆட்கள் இந்த மாதிரி தானே செய்கிறேன். இப்போ அவங்க ஏங்குற ஒரு ப்ராடக்ட் ஒன்றை அப்படி ஏங்குற ப்ராடக்ட் ஒன்றை செல் பண்ண போகிறாங்க, அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை செல் பண்ண போகிறாங்க. அப்படி ஏங்குற கம்பெனியிட ஒரு ப்ராடக்ட் ஒன்று செல் பண்ண போகிறாங்கன்னா அந்த கம்பெனியோட பேர்லேயே இவங்களும் பிராண்ட் உருவாக்குவாங்க. ஓகே, இப்போ இவர பேர் சும்மா கமல் இருக்குன்னு சொன்னால் இப்போ அந்த ப்ராடக்டோட பேர் ஏன்னு இருக்குன்னு சொன்னால் ஏ வித் கமல், இல்லாட்டி கமல் வித் ஏன்னு சொல்லி இவரோட நேமையும் அந்த ப்ராடக்ட் நேமையும் கம்பைன் பண்ணி பிராண்ட் உருவாக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ராங். எப்பயுமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்கணும். அந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நிச் ரிலேட்டடான நேமில் இருக்கலாமே தவிர, ஆனால் நீங்கள் என்ன ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்டோட நேமில் வரக்கூடாது. இப்போ உங்களோட பிராண்டோட ஒரு ப்ராஸ்பெக்ட், ஒரு பொட்டென்ஷியல் கஸ்டமர் பார்க்குறேன்னு சொன்னால் அந்த பிராண்டை பார்த்து இவர் இதைத்தான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லி ஜஸ்ட் உங்களோட பிராண்டோட நேம்லேயே உங்களோட பிராண்டோட லோகோவை வச்சோ மதிக்கக்கூடாது. என்ன காரணம்னு சொன்னால் நீங்கள் அஃபிலியேட்டாக தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று ப்ரொமோட் பண்ணீங்க, அது உங்களோட ப்ராடக்ட் இல்லை. நாளைக்கு இப்போ அந்த ப்ராடக்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல கமிஷன் ஒன்று தந்துட்டுருக்காங்க. நாளைக்கு அவங்க என்ன செய்யலாம், உங்களோட கமிஷன் பர்சன்டேஜை குறைக்கலாம். அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இல்லாமல் ஆகலாம். இப்போ நல்ல ப்ராடக்டாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் காலத்தில் நல்ல ப்ராடக்ட் இல்லாமல் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கம்பெனியோ அந்த ப்ராடக்ட்டோ பிஸ்னஸை விட்டு போகலாம். அதுக்கு பிறகு இன்னொருவங்க வெளியிட இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை விட பெட்டரான ஒரு ப்ராடக்ட் ஒன்று உங்களுக்கு தெரிய வரலாம். ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறத விட இந்த பெட்டரான ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக நீங்கள் பாவிக்கிற நீங்கள் ப்ரொமோட் பண்ண போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு நிலையாக கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்லி எந்த விதமான கேரண்டியும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் உங்களோட பர்சனல் பிராண்டையும் அதோட ப்ராடக்டோட நேம்லேயோ ப்ராடக்ட் விஷயத்தில் க்ரியேட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாளைக்கு அந்த ப்ராடக்ட் வெளியிட்டு இல்லாமல் போகக்குள்ள, அதாவது உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறல நோலோங்கன்னு சொல்லி நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கின பிராண்ட் சேர்ந்து வெளியிட்டு இல்லாமல் போகும். அப்போ திரும்ப நீங்கள் இன்னொரு ப்ராடக்ட்டை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரொமோட் பண்ண போகல, நீங்கள் திரும்ப ஜீரோவிலேருந்து பிராண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஹெச்பியூ கன்சல்டன்சிங்கிறது எந்த பிராண்ட், ஆசிவாசனுங்கிற என் பர்சனல் பிராண்ட். இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மேக் மணி ஆன்லைன் நீச்சில் ப்ளஸ் அதுலேயும் கிரிப்டோ, இந்த கண்டென்ட் கிளிப்பிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி 2-3 சப் நீச்சை செலக்ட் பண்ணி அதில் பிராண்ட் ஒன்று நான் உருவாக்கி வச்சிருக்கேன். இந்த பிராண்டுக்கு பின்னால் நான் இந்த ஓன் ப்ராடக்ட்ஸையும் செல் பண்ணுறேன், நான் நிறைய அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸையும் நான் செல் பண்ணுறேன். ஆனால் நான் இந்த பிராண்டு கிட்டத்தட்ட உருவாக்கி 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த 5 வருஷமும் நான் ஒரே ப்ராடக்டை தான் நான் அஃபிலியேட்டாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேனான்னு கேட்டால் இல்லை. அந்தந்த டைமுக்கு என்னென்ன ரெலவெண்ட்டாக இருந்தீங்கோ அதை தான் நான் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னோட ஹெச்பியூ கன்சல்டன்சிங்கிற இந்த பிராண்ட் இந்த 5 வருஷத்தில் மாறிக்கிட்டே வந்திருக்கான்னுட்டா இல்லை. பிராண்டாக தான் இருக்கும். அதுக்கு பின்னால் நான் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட் எதை வேணாலும் நான் ப்ரொமோட் பண்ணலாம்.
ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை எப்படி பெஸ்ட்டாக செய்கிறேன்னு சொல்லி எந்த கிட்டத்தட்ட 5 to 6 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை நான் பண்டல் பண்ணி ஒரு கோச்சிங் ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இந்த கோச்சிங் ப்ரோக்ராமில் ஃபவுண்டேஷன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஃபவுண்டேஷன், அடுத்தது பர்சனல் பிராண்ட். இப்போ நான் சொன்ன விஷயம் எப்படி ஒரு பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்குற, அடுத்தது எப்படி டிக்டாக் ஃபனல் ஒன்று க்ரியேட் பண்ணுற, எப்படி உங்களோட ஃபனலில் இருக்கிற லீட்ஸை நீங்கள் ஓன் பண்ணுறங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் இந்த ப்ளூ பிரிண்டில் இது பண்டில் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளூ பிரிண்ட்ற மொடியூல் 3 பர்சனல் பிராண்ட் செட்டப் பண்ணுறதையும் அதில் முக்கியமான விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா 2 லெசனாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இது நேற்று க்ரியேட் பண்ணியிருந்தேன், இது இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த டிக்டாக்கை லெவரேஜ் பண்ணி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்கி என்ன ப்ரொமோட் பண்ணினாலும் அதில் டாப் அஃபிலியேட்டாக வாரத்துக்குரிய விஷயம் ஒன்று நீங்கள் படிக்கணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னால் HBU கன்சல்டன்சி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஃபுல் ப்ளூ பிரிண்ட்டையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸாம்பிளோட எனக்கு என்ன நடந்துச்சு, நான் எப்படி இந்த பிராண்டை உருவாக்கினேன், எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நான் என்னென்ன மாதிரி லேர்ன் பண்ணிக்கேன், என்னென்ன விஷயம் நான் செய்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கிறேன். இதில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாமல் கிரிப்டோ, அடுத்தது கண்டென்ட் மானிட்டைசேஷன், அடுத்தது செல் யூர் ஸ்கில்னு சொல்லி நிறைய ஆன்லைனில் மணி மேக்கிங் மெத்தட்களை இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செட் ஆகிட்டு கூட இல்லை மற்ற மணி மேக்கிங் மெத்தட்களை பாவிச்சு கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே கண்டினியூஸாக லைவ் Q&A செஷன் நடக்கும். நீங்கள் இதில் படிச்சுட்டு போகல என்ன டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் லைவுக்கு வந்து உங்களுடைய கொஷனுகளை என்கிட்ட டிரெக்டாக கேட்டு கிளியர் பண்ணி கொள்ளிடலாம். ஸோ இந்த HBU கன்சல்டன்சி கம்யூனிட்டி சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மேலதிக டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இருக்குங்கிற மேலதிக டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பை.